கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போலீஸ் எக்ஸாமையும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமையும் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டிங்க. போலீஸுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம், கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம், இந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணமோ, மாணவர்கள் மத்தியில் கேட்டு எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணமோ அதே போல் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் வந்திருக்கு. சரிங்களா? நம்ம சொல்லியிருந்தோம் நல்லாவே குறையும்னு சொல்லியிருந்தோம், அதே போல் குறைஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள், சார் நான் பார்டரில் மார்க் எடுத்திருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்டரில் மார்க் எடுத்திருந்தாலும் உங்களை பிசிக்கல் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் போய் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா எல்லோரும் எஸ்ஐக்கும் சேர்த்து படிச்சுட்டு இருந்தாங்க. யாரும் பிசிக்கல் ரொம்ப ஃபுல் டைமாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தெரியல. அதனால் இப்போ இருக்கக்கூடிய டைம் ரொம்ப குறைவான டைம் தான். நம்ம உங்களுக்கு டென்டேட்டிவாக பார்த்திங்கன்னா பிசிக்கல் இந்த டேட்லாம் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் நியரஸ்ட்டாக அதே போல் தான் உங்களுக்கு பிசிக்கல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிசிக்கல் டேட்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க இல்லையா? ஜனவரி 22லேருந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம், சரிங்களா, ஃபஸ்ட்டு வீக்லேயே முடிச்சிட்றாங்க இல்லையா? பிப்ரவரி 2க்குள்ளார முடிச்சிட்றாங்க. அப்போ இந்த குறைவான டைமில், சரிங்களா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்னொரு 15 நாள் 20 நாள் தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அடுத்தலாம் பார்த்திங்கன்னா வார்ம் அப் வார்ம் டவுன்லேயே இருந்துக்கிட்டு உடம்பை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். எந்த விதமான இன்ஜுரியும் ஆகிடக்கூடாது. நான் மாணவர்கள்ட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அதிகமான மார்க் வச்சு தான் பிசிக்கல் நல்லா பண்ணால் வேலை கிடைக்குன்றதெல்லாம் கிடையாது. உங்களை பிசிக்கல் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். இந்த செலெக்ஷன் ஒரு சர்ப்ரைஸான செலெக்ஷன். சரிங்களா? இதில் நல்லா படித்தவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்றத சொல்ல முடியல. அதனால் யார் யார் எந்தெந்த லெவலில் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியல. சரிங்களா? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கரெக்டாக பிரித்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. அதனால் உங்களோட கேட்டகரிக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பிசிக்கலாக நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. சரிங்களா? உங்களை எந்த மார்க்லேருந்து கூப்பிட்டுருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கலில் பார்த்திங்கன்னா 24 அவுட் ஆஃப் 24 போகிறதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த கடைசி நேரத்தில் இன்ஜுரி ஆகாமல் மட்டும் பார்த்துக்குங்க உடம்பை. சரிங்களா? இதுதான் நான் போலீஸுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? எக்ஸாமில் உங்களுடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தான். இதை முடிச்சிங்கன்னா ஓவரால் எல்லாமே உடனே நடக்க போகுதுப்பா. நம்மளுக்கு தகவல் கிடைச்சபடி எல்லாமே உடனே நடக்க போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரைனிங் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் 2025 பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும், இப்போ முதல்நிலை விடை குறிப்புகள் டிஎன்எஸ்ஆர்பி கொடுத்துருக்குறாங்க, கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு தெரில சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். 52.5 அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்காக இருக்கும். சரிங்களா? இந்த மார்க் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பொண்ணுங்க, சரிங்களா, அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பீங்க, பிஎஸ்டிஎம் இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் இருப்பீங்க, வார்டு கோட்டா இருப்பீங்க, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இருப்பீங்க. ஸோ மென்னில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் இருப்பீங்க. சரிங்களா? உமன் மென் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து இந்த மாதிரிலாம் நம்ம போடல. சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, இப்போ நம்ம ஓப்பனுக்கு பார்த்திங்கன்னா 52.5ன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன். இதில் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இதை விட ஒரு 2 மார்க் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி இந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராகுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? போலீஸ் செலெக்ஷனும் சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனும் ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சு தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 57 இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அல்லது 56 இருந்தால் தான் வேலை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவ்வளோ கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த நேரத்தில் இது அவசியமா சார், இந்த கட் ஆஃப் நீங்கள் சொல்கிறது அவசியமானு கேட்டிங்கன்னா,
நிச்சயமாக நம்ம அவசியமாக தான் பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா அடுத்த கட்டமாக உடற்தகுதி தேர்வு அப்படின்றது உடனடியாக நடக்க போகுது. நமக்கு வந்து தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு 20 தேதி போல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடற்தகுதி தேர்வுக்கு அழைப்பை வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கிற தகவல். இந்த தகவல் எதுக்காக நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரை இந்த குறிப்பிட்ட டைமில் எழுதி முடிக்கணுன்றது எல்லாருக்குமே சவாலான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. இருந்த போதும் புக்கிலேருந்து கேட்டுருக்கிற கேள்விகள் எல்லாமே எளிமையான கேள்விகளாக தான் இருந்துச்சு. சரிங்களா? நம்ம டெஸ்ட் சீரியஸை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரி, நம்ம சொல்லியிருந்தோம் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2024 தான் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். எனிவே எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் எக்ஸாம்லேயே ரொம்ப ஒரு டஃப்பான எக்ஸாமினேஷன் தான். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாமல் வந்திருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எல்லா விஷயமே நடந்திருக்கும், எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போதைக்கு ஒரு 100+ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்களோட நம்பர் வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ண முடியாமல் அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 1300 வேக்கன்சி, இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதில் போய் என்னால் ஒழுங்காக பண்ண முடியலையேன்னு சொல்லி மன வருத்தத்தில் இருப்பீங்க. அது மாதிரி மன வருத்தத்தில் இருக்காதீங்க. யார் சொல்கிறதையும் கேட்காம நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120+ பார்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 பிலோ தான் வரும், அல்லது 100+ இருந்தாலே போதும் ஃபிசிக்கலுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறத எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ போயிட்டு தான் இருக்குது. நல்லா படித்தவங்க, ரொம்ப அதிகமான ஸ்கோரிங் வச்சவங்க, எனக்கு தெரிஞ்சலாம் வந்து பார்த்திங்கன்னா 2019, 2020, 22 செலெக்ஷன், 23 செலெக்ஷன் இது எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி சரிங்களா நல்ல மார்க் எடுத்து போய் ஃபிசிக்கலில் விட்டு வந்தவங்க கூட ஒரு 108 கொஷின் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? 108 கொஷின் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு வெளியில் வந்தவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 கொஷின் அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா படித்தவங்க, நல்லா நிதானமாக பண்ணவங்க, இல்லை படிக்காதவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை கொஞ்சம் கரெக்டான ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் லக்கும் ஒர்க் அவுட் ஆகி ஒரு 120 கிட்ட ஒரு சிலர் அத்தி பூத்தார் போல் அங்கங்கே வந்து ஒரு சிலர் போட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சரியாக வந்து யாராலையும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஜென்ரலுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 52.5 அப்படின்றது ஒரு நல்ல மார்க்காக இருக்கும் மென்னுக்கு. உமனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 95 கொஷின் ப்ளஸ் போட்டிருக்கீங்க. சரிங்களா? அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணலாம். ஃபிசிக்கல் நல்லா பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் தான் முடிவு பண்ண போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செலெக்ஷனில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கை வாங்கி கொடுக்குறது கண்டிப்பாக ஃபிசிக்கல் தான். ஃபிசிக்கலை நல்லா பண்ணுங்கள், அடுத்த கட்டத்தை நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்திருந்தாலும் இதை ஒரு சாதுரியமாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. சரியா? சாதுரியமாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஒரு நல்ல மார்க், ஒரு 100+, ஒரு 105. நம்ம வந்து இந்த 105 கொஷினை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கொஷினாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இதை வந்து நம்ம சாதாரணமாக ஃபிக்ஸ் பண்ணல. இதுக்கு நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே கேட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்தில் நடக்கக்கூடிய காவல் சிங்கம் டெஸ்ட் சீரிஸ் மாடல் கொஷின் பேப்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளுடைய மாணவர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்ததில் நல்லா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கேட்டிருந்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தெரிவிச்சிருக்கிறது என்னென்னா இந்த லெவலில் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? 100 கொஷின் போடுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. உண்மை தான், இது உண்மையாகவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 52.5 அப்படின்ற மார்க்கை நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுவே இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி சிலாஜிசம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, 14 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக கம்யூனிகேஷன் தமிழை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்யூனிகேஷன் தமிழில் இருக்கக்கூடிய 10 கொஷின்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் போதும். அதே மாதிரி அதில் மேக்ஸிமம் எரர்ஸ் எதுவுமே வந்திருக்காது. மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே 8லேருந்து 10 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதில் வந்து அக்யூரசி லெவல் இம்ப்ரூவ் ஆகிடும். ப்ளஸ் 8 நிமிஷம் வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இந்த 8 நிமிஷம் டைம் வந்து சைக்காலஜியில் பயன்படுத்தும் பொழுது நிறைய வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆவரேஜாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அப்போ எல்லாருமே 6 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. பழைய பேட்டர்ன் படி இந்த எக்ஸாமினேஷன் நடத்தியிருந்தா அப்படின்னா நம்ம எக்ஸாம் வந்து ஈஸி கஷ்டன்றதை பற்றி பேசலை. ஜிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் கேட்கல, ஹிஸ்ட்ரி இல்லை, நிறைய டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றதெல்லாம் பேசலை. கம்யூனிகேஷன் தமிழ் மட்டும் இந்த சைக்காலஜி பார்ட்டில் வச்சுருந்தாலே
கண்டிப்பாக வந்து நம்ம கட் ஆஃப் வந்து இப்போ சொல்லியிருக்கிற அந்த 52.5ன்றது நிச்சயமாக 58.5க்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் இல்லையா? 58.5க்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. அப்போ இந்த 58.5ன்றது கட் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 52.5 அப்படின்றது தான் கட் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதிகபட்சம் போச்சுன்னா 53 வரும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 2025 சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் இந்த மார்க்கை வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த டைமை ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணுங்கள். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இன்னொரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி பிஆர்எஸில் இந்த வருஷமே ட்ரைனிங் வந்து இந்த 1300 சப் இன்ஸ்பெக்டருக்கும் ட்ரைனிங் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற தகவலும் கிடச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிசிக்கலை நல்லா பண்ணுங்கள். இன்ஜுரி ஆகாமல் மட்டும் பார்த்துக்குங்க. பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை விட இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்குங்க. இந்த செலெக்ஷனை வந்து நீங்கள் சூப்பராகவே பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஃபிசிக்கல் பண்ணும்பொழுதே இன்டர்வியூக்கும் ரெடி பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளுடைய காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம். சரிங்களா? தினமும் வந்து பார்த்திங்கன்னா 3 வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து போகுது. காலையிலே, மதியம், ஈவினிங்னு சொல்லி 3 செக்ஷனாக ஃபிசிக்கல் வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பிசி பசங்க, எஸ்ஐ பசங்க, நம்ம பசங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்தில் சேர்ந்து நீங்களும் ஃபிசிக்கல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? இப்போயும் நம்ம சொல்லிடுறோம், ரொம்ப அதிகமாக நீங்கள் வெயிட் வச்சுருக்கீங்க, ஃபிசிக்கலை பற்றி என்னன்னே தெரியாது அப்படின்னா கூட உங்களை ரெடி பண்ணிட முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணுவீங்க. சரிங்களா? ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு லாங் ஜம்ப் போகாது, இல்லை ஒரு ஐடியா தெரியாது அப்படின்னா மட்டும்தான் அந்த நேரத்தில் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? எனக்கு சுத்தமாக ஃபிசிக்கல்னால் என்னன்னே தெரியாது சார், நான் ஓட மாட்டேன், நான் தாண்ட மாட்டேன், கவுர் ஏற மாட்டேன், சுத்தமாக என்னால் முடியாது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாது. நம்ம இன்ஸ்டியூட்னு இல்லை, எங்கே போனாலுமே ரெடி பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். போலீஸுக்குன்னே நீங்கள் தயாராகிட்டு இருக்கிறீங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க, உங்களால் வந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க. சரிங்களா? உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு இன்க்ரீஸ் ஆகலை, ஒரு 400ஓட டைமிங் உங்களால் அடிக்க முடியல, கொஞ்சம் குறையுது சார், என்னால் 400 வந்து சிங்கிள் ஸ்டார் தான் அடிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வாங்க, பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். சுத்தமாகவே முடியல, சிங்கிள் ஸ்டார் கூட முடியல சார் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் 5-6 மாதம் டைம் இருந்தால் தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா உடம்பை குறைச்சி இது பண்ண முடியும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம்னாச்சும் டைம் இருக்கணும். அந்த 20 நாள்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து கசப்பான விஷயமா இருந்தாலும் இதான் உண்மை. நீங்கள் எங்கே போனாலும் பண்ண முடியாது. சரிங்களா? இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா இன்ஜுரி ஆகாமல் மட்டும் பார்த்துங்க ஒரு விஷயம். அதுமாதிரி பிசி முடிஞ்சிருச்சா, எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக நம்மளுடைய பயிற்சி மையத்துக்கு வாங்க, உங்களை வந்து பிசிக்கலுக்கு வந்து ரெடி பண்ணிடுறோம். உணவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான உணவு வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா பிசிக்கல்னு சொல்லும்பொழுது நல்லா சாப்பிட்ணும், பிசிக்கல் நல்லா பண்ணணும் இல்லையா? வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் கொடுப்போம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயும் மதியமும் முட்டை இருக்கும். சாப்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பயிற்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா பிசிக்கலுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாருக்குமே உங்களுடைய கனவுகளை வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இன்று தேர்ச்சியில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் இரவு பகல் பார்க்காமல் எத்தனையோ நாட்கள் நாங்கள் கண்விழித்து எங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்குறோம். எங்களுடைய உழைப்பும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காமல் படித்த அந்த உழைப்பும் சேர்ந்து தான் இவ்வளவு மதிப்பெண்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவுகள் எல்லாமே ஜெயிக்க போகுது. நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் போக போகிறீங்க. சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்குமே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியம். நம்ம போலீஸ் செலெக்ஷனில் யூனிஃபார்ம் போடக்கூடிய இந்த சர்வீஸில் சரிங்களா பிசிஎஸ்ஐ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கலை முடித்தா தான் யூனிஃபார்மே நம்ம போட முடியும் இல்லையா? எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா. யாரும் பயப்படாதீங்க. இந்த செலெக்ஷன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. சரி, நல்லா ஒரு சூப்பராகவே போயிட்டுருக்கு. மார்க் வந்து குறைய தான் செய்யுது, எல்லாருக்குமே குறைய செய்யுது. இது வந்து கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. கஷ்டமாக இருந்தாலும் இது கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி நிறைய பேர் இதுக்கு வந்து கேஸ் போடலாம், போராட்டம் பண்ணலான்றீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. மார்க் வருதா 100+ வருதுன்னா ஃபிசிக்கல் பண்ணுங்கள். நம்பர் வந்துச்சுன்னா ஃபிசிக்கலில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஜாப் வந்து கண்டிப்பாக சப் இன்ஸ்பெக்டரில் கிடச்சிரும். பிசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மார்க்கில் இருந்தேன்னா கூட கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த செலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டு மார்க்கில் நீங்கள் செலக்ட் ஆனாலும் ஃபிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் அடிக்கிறீங்க, 15க்கு 15 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக இன்டர்வியூ போயிடுவீங்க. இன்டர்வியூவில் ஒரு 8+ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவராலில் உங்களுடைய பேர் வந்துடும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 பேர் இந்த போட்டிக்கு வந்து அப்ளிகேஷனை போட்டிருந்தாங்க.
ஆனால் எக்ஸாம் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 பேர் தான். அப்போ ஒரு வேலைக்கு சரிங்களா ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு 17 பேர் கூட போட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா 7,000 பேரை ஃபிசிக்கலுக்கு கூப்பிட போகிறாங்க அப்படின்னா ஒரு 17 பேரை விட நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்தீங்கனாலே உள்ளார வர மாதிரி இருக்குது உங்களோட கேட்டகரியில். சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள்லாம் வருது இல்லையா, எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது உங்களோட கேட்டகரியில் நீங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா போதும். சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் வந்துட போகிறீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, கண்டிப்பாக வந்துடலாம். மார்க்லாம் பெருசாலாம் இருக்காது. ஏன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கொடுக்க முடியாத மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா அதனால் இதுவே போதும், நல்லா பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா.